பணம் வீட்டில் அதிகமாக சேர வேண்டும் என்றால் வீடு எப்போதும் நறுமணத்துடன் இருக்க வேண்டும். ஏன்னா தேவதைகளுக்கு நறுமணம் பிடிக்கும். நீங்க சொல்ற மாதிரி சிந்தட்டிக்கான இந்த ஆர்டிபிஷியல் நறுமணம் இல்லை. இயற்கையான பூக்கள், இயற்கையான நறுமணங்கள் தரக்கூடிய பொருள்கள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் வாங்கி வீட்டை நறுமணப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்மெல்லுக்கு ஒவ்வொரு தேவதைகள் வீட்டுக்கு ஈர்க்கப்படும். பஞ்சகவிய விளக்கு, பஞ்சகவிய இது எல்லாமே அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் பண்ணியிருக்கோம். நீங்க அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்க அதெல்லாம் வாங்கலைன்னா கூட பேஸ் கான்செப்ட் என்னன்னா மைண்ட்ல வச்சுக்கோங்க, வீடு நறுமணத்துடன் எப்பவும் இருக்கணும், இன்க்ளூடிங் யுவர் பாத்ரூம். ஏன்னா வீடு எப்போ அசுத்தமா இருக்கோ சனி பகவான் ஆட்சிக்கு வந்துருவார், அப்புறம் வச்சு செய்வார். தேவையாது மெஸ்ஸியா இருக்கக்கூடாது. துணி எப்பயும் மடிச்சுதான் இருக்கணும், பெட் எப்பயும் மடிச்சுதான் இருக்கணும். தேவையில்லாம ஒரு பொருளை ஒரு இடத்துல வீசக்கூடாது, மெயினா குப்பை தேங்கக்கூடாது, வீட்டுல எந்த இடத்துலயும் சிலந்தி ஒட்டடை இருக்கவே கூடாது, வீடு நாசமா போயிடும். எழுதி வச்சுக்கோங்க. அடிக்கடி வீட்டுல சக்தியின் அம்சமாக இருக்கக்கூடிய அம்பாளின் பாடல்களை அடிக்கடி காலையிலயும் சாயந்தரமும் ஒலிக்க விடணும், கம்பல்சரி. சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் சூரிய உதயத்துக்கு அப்புறமும் வீட்டுல ஒலிக்க விட்டீங்கன்னா அவ்வளவு நல்லது. இல்ல நீங்க வேற ஏதாவது மதத்துல இருக்கீங்க, மார்க்கங்கள்ல இருக்கீங்களா, நீங்க எது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உயர்ந்த ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பாடலா கருதுறீங்களோ அந்த பாடலை அடிக்கடி வீட்டுல போட்டு விட்டீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது.